அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் செப்டம்பர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. இதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது ராசி நாதர் சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். சப்தமத்தில் புதன் உச்சம் பெறுகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜென்மத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் சனி. இப்படி அதிரடியான வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் யோகஸ்தானமாகிய 6ல் நிலை கொண்டிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது. இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஆனால் அதே வேளையில் ஜென்ம சனி உள்ளிட்ட சில விஷயங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. இருந்தாலும் கூட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். 5 நபர்கள் இறைவனை நோக்கி மிகவும் கடுமையாக தங்களுடைய தவ வலிமையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இறைவனை நோக்கி கடுமையாக தபம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தபம் இருப்பது 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகளாக மிக கடுமையாக தங்களுடைய தவ வலிமையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அப்படி தவ வலிமையை மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இறைவன் அவர்களுடைய தப நிலையை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாது அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கொடுக்கலாம் என்ற ஒரு விருப்பத்தில் அவர்கள் முன் தோன்றுகிறாருங்க. அவர்கள் முன் இறைவன் தோன்றியதை பார்த்தவுடன் அந்த 5வரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர். இறைவன் உங்களுக்கு தேவையான வரத்தை கேளுங்கள், உங்களுடைய தபத்தை கண்டு நான் பூரிப்படைந்தேன் என்று மிகுந்த ஆனந்தத்துடனும் உற்சாகத்துடனும் சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவரும் வரத்தை கேட்க ஆரம்பிக்கின்றனர். ஆனால் அதற்கு முன் ஒரு சின்ன நிபந்தனை உண்டு என்று இறைவன் குறிப்பிடுகிறார். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை என்று சொல்லக்கூடிய வகையில் சில கட்டளைகளை அங்கு சொல்கிறாருங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இயற்கைக்கு மீறிய வரங்களை நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு சாகா வரம் வேண்டும் என்றது போன்ற வரங்களை நிச்சயமாக கேட்டால் நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அது மட்டுமல்லாது இப்போது உங்களுடைய தவ வலிமையை கண்டு நான் பூரிப்படைந்தேன், இதுபோன்று மீண்டும் தவம் செய்து என்னை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாது. என்றால் கோடான கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள், அனைவர்களுக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களிடம் ஓயாமல் வந்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். இப்போது உங்களுடைய வரங்களை கேளுங்கள், நான் அவற்றை கொடுக்கிறேன் என்று உறுதியளிக்கிறார். அதை கேட்டவுடன் முதல் நபர் மிகப்பெரிய லிஸ்ட் ஒன்றை எடுக்கிறார். வீடு, கார், பங்களா, சொத்து, சௌகரியம் என மிகப்பெரிய லிஸ்டை எடுத்து இறைவனிடம் கொடுக்கிறார். அந்த லிஸ்டை பார்த்த இறைவன் இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கட்டும் என்றவுடன் அவர் கார், பங்களா, வீடு என மிகப்பெரிய செல்வந்தராக செட்டில் ஆகிவிடுகிறார். 2ஆம் நபர் வருகிறார். அவர் இந்த உலகத்தில் ஏன் இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய பேரழகியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியே ஆகட்டும் என்று ஒரு பேரழகியை திருமணம் செய்து கொடுக்கிறாருங்க இறைவன் அவருக்கு. அடுத்ததாக 3ஆவதாக ஒரு நபர் வருகிறார். அவர் இந்த உலகில் மிக சிறந்த ஆளுமை கொண்ட நாடாக இருக்கக்கூடிய நாட்டின் அதிபராக நான் மாற வேண்டும் என்று கேட்கிறார். அந்த ஆசையும் இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று நிறைவேற்றி விடுகிறார். 4ஆவதாக ஒரு நபர் வருகிறார். அவர் இந்த அகில உலகமுமே என்னை பாராட்ட வேண்டும், அந்த அளவிற்கு நான் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கிறார். அதை கேட்டவுடன் இறைவனும் மகிழ்ச்சி அடைந்து அது அப்படியே நடக்கட்டும் என்று அந்த வரத்தை கொடுத்து விடுகிறாருங்க. அதை தொடர்ந்து 5ஆம் நபர் வருகிறார். அவர் இவர்கள் கேட்டதை விட சிறப்பான வரம் கேட்க வேண்டும். அந்த 5ஆம் நபர் தான் நீங்கள் என்று வைத்துக் கொண்டால் என்ன வரத்தை இறைவனிடம் கேட்பீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இவர்கள் கேட்டதை காட்டிலும் மிக சிறப்பான வரம் கேட்க வேண்டும் என்றால் இறைவனை பார்ப்பதுதான் மிக சிறப்பான வரம். அதை
கேட்க கூடாது என்று சொல்லிவிட்டார். சாகாத வரம் உள்ளிட்ட சில வரங்களை தர முடியாது என்பதையும் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் இறைவன். இப்படி இருக்க இந்த 5ஆம் நபர் இந்த 4 பேர் கேட்ட வரங்கள் அனைத்தும் அதுபோன்றே எனக்கும் வேண்டும் என்று கேட்கலாம். 4ம் ஒரு சேர இவருக்கு வந்துவிடும். ஆனால் அவர் இதை காட்டிலும் சிறப்பான வரம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது என்னவென்றால், என்னுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் மனக்குறை ஏற்படுகிறதோ அந்த மனக்குறை நீங்கி நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்று கேட்கிறார். இது நியாயமான ஆசை. உன்னுடைய மனக்குறை அனைத்தும் நீங்கும் என்று இறைவன் மிக பெரிய அளவில் வரம் கொடுக்கிறாருங்க. இதை பார்த்த அந்த 4 பேரும் இறைவன் சென்றதற்கு பிறகு நாங்கள் எவ்வளவு செல்வ செழிப்பை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், நீ போய் மனக்குறை நீங்க வேண்டும் என்று ஒரு வரத்தை கேட்டிருக்கிறாயே, இதெல்லாம் ஒரு வரமா என்று 4 பேரும் அவரை பார்த்து சற்று ஏளனமாக சொல்கிறார்கள். அப்போது அவர் இந்த 4 பேரையும் பார்த்து, இந்த 4 பேரிடம் இருப்பது போன்று என்னிடம் இல்லையே என்று மனக்குறை கொள்கிறாருங்க. உடனடியாக அந்த மனக்குறை நீங்கக்கூடிய வகையில் அவருக்கும் அதே போன்று அத்தனையும் வந்து விடுகிறது. இதை பார்த்து அந்த 4 பேரும் வியப்பில் வாயடைத்து போய்விடுகிறார்கள். இது மட்டுமல்லாது இவருடைய கேட்ட வரம் என்பது மனித வாழ்க்கையில் எப்போதுமே மனக்குறை நீங்காது. ஏனென்றால் ஏதாவது ஒன்று முடிந்தவுடன் அடுத்ததை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது இவருடைய வாழ்நாள் முழுவதுமே மிகுந்த மகிழ்ச்சியை சந்திக்க போகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே சமயம் மற்றவர்களிடம் இருக்கிறதே என்ற மனக்குறை கொள்ளும் போது அந்த 4 பேர் வரமாக பெற்றதும் போகிவிடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் அவர் நேர்மறையான எண்ணங்களுடன் அவருடைய மனக்குறை நீங்கக்கூடிய வகையில் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டே செல்கிறாருங்க. இதே போன்றுதான் மீனராசிக்காரர்களுடைய வாழ்விலும் இறைவனின் அருள் பரிபூரணமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7ல் ராசியின் நீச்ச அதிபதியான வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறுகிறாருங்க. அவர் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாங்கும் சம்பளம் போதவில்லை, பற்றாக்குறை என்று நினைக்கக்கூடிய நிலை மாறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான குறைகள் அத்தனையும் நீங்கி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் 6ல் ஆட்சி பலம் பெற்றும் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சப்தமத்தில் உச்சம் பெற்ற புதனுடனும் இணைந்து வலம் வர போகிறார். எனவே இந்த மாதம் முழுவதுமே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் அத்தனை காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் உறுதியாக கைகூடுகிறது. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில். அது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியான குருவின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கொள்கை பிடிப்புடன் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அஷ்டமத்தில் நுழைந்தாலும் செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பாராத சிக்கல் உருவாகலாம். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடைகளை தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் வேலையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு சென்று உச்சம் பெற போகிறார். அங்கு மிக வலுவாக யோகஸ்தானத்தில் கேது வலம் வருகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கேது மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த தருணம் என்பது பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகஸ்தானத்தை கேது வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விரயத்தில் ராகு இருந்தாலும் சுப விரயங்களாக மாறும். ஆனால் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கும். அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயம் தேவை. ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பது
சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அவர் வக்ரத்தில் இருக்கிறார். எனவே 7.5 சனியில் 2.5 ஆண்டுகளுக்கு மேல் கடந்த சூழலில் இனி கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக அமையும். இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மீனராசிக்காரர்களுக்கு பல மனக்குறை நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி வலம் வந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் செப்டம்பர் மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கைகூடும்.